காந்தாரா சாப்டர் 1 நேத்து ஞாயிற்றுக்கிழமைய ஒரு பெரிய வசூல் எடுத்திருக்கு. இதுவரையும் டோட்டலா எவ்வளவு கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இது இல்லாம இட்லி கடை நேத்து ஞாயிற்றுக்கிழமை ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இருந்ததா? ஒரு நல்ல கலெக்ஷன் எடுத்ததா இல்லையா? அப்படிங்கிறதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்புறம் லோகா சாப்டர் 1, ஓஜி இந்த மாதிரி நிறைய படங்களோட வசூலை பார்க்க போறோம். இன்னும் நிறைய படங்களோட வசூல் என்னென்ன படங்கிறதெல்லாம் வீடியோக்குள்ள பார்த்துடலாம். நேத்து வீடியோல நான் வந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருந்தேன். இப்போ நான் ஸ்க்ரீன்ல காட்டுறேன் பாருங்க, இதுதான். அதாவது ஒரு ஃபோட்டோல வந்து ஒரு அம்மாவை மட்டும் அழிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி. ஆமாங்க, நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ண நான் திரைப்படம் தான். அதில் வந்து உலகினில் மிக உயரம் அப்படிங்கிற அந்த பாட்டு, அந்த பாட்டில் வரக்கூடிய ஃப்ரேம் தான். கிட்டத்தட்ட இது டைட்டில் சாங் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் ஆஸ்டர் கார்டன், ஏஜே விளாகர்ஸ், அஜித் அப்படிங்கிறவர், பெர்டின், முகமது ஆதில். இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க, கமெண்ட்ல போடுங்க. வசூலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வியாவே கேட்கிறேன். அதாவது தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம் எதுல வேணா ஓகே. இதுவரையும் நீங்க பார்த்த இந்தியன் ஃபிலிம்லயே பெஸ்ட் லவ் ஃபிலிம் இதுதாங்க. இதுதாங்க லவ் படத்துக்கே ஒரு பெஞ்ச் ஐகான் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடிய இதுவரையும் நீங்க பார்த்த படங்கள்ல எது அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. ஸோ அது என்ன அப்படிங்கறத பார்ப்போம். அது சம்பந்தப்பட்ட ஒரு படத்தையும் நம்ம பார்க்க போறோம். அது வீடியோல லாஸ்ட்ல நம்ம பார்ப்போம். இப்போ வசூல்களை போயிடலாம். ஜாலி LLB 3 இந்த படத்தோட டே 24 நேற்று ஞாயிற்றுக்கிழமை இந்தியாவில் 1,33,00,000, உலகம் முழுக்க 1,65,00,000. டோட்டலா 134,69,00,000 இந்தியாலையும், 165,39,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 120 கோடி பட்ஜெட். சன்னி சன்ஸ்காரிக்கு துளசி குமாரி அப்படிங்கிற படம் டே 11 இந்தியாவில் 4,45,00,000, உலகம் முழுக்க 5,29,00,000. டோட்டலா 60 கோடியை கடந்திருக்கு. இந்தியாவில் 60 கோடியே 11,00,000, உலகம் முழுக்க 76 கோடியே 48,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. நல்லாவே கலெக்ட் பண்ணியிருக்கு. அப்புறம் லோகா சாப்டர் 1 இந்த படத்தோட டே 46 கேரளால 35,00,000, உலகம் முழுக்க 41,00,000. டோட்டலா 120 கோடியே 51,00,000 கேரளாலையும், 301 கோடியே 45,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. வசூல் ரீதியா ஒரு பெரிய வெற்றி படம். அப்புறம் லோகா சாப்டர் 1 ஒவ்வொரு ஸ்டேட்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். லோகா சாப்டர் 1 டோட்டலா இதுவரையும் கேரளால 120 கோடியை கடந்திருக்கு. 120 கோடியே 51,00,000. தமிழ்நாட்டுல 23 கோடியே 89,00,000. கர்நாடகால 14 கோடியே 75,00,000. ஆந்திரா தெலுங்கானால 14 கோடியே 35,00,000. ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 8 கோடியே 25,00,000. ஓவர்சீஸ்ல 119 கோடியே 70,00,000. உலகம் முழுக்க 301 கோடியே 45,00,000 வந்து வசூல் பண்ணி எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்ச ஒரு படமா அமைஞ்சிருக்கு. இதை தாண்டி இதுதான் மலையாளத்தோட முதல் 300 கோடி வசூல் திரைப்படம். இதுதான் கேரளாலே ஹையஸ்ட் கிராசர். தொடருமோட கலெக்ஷனை இப்பதான் ரீசெண்டா பிரேக் பண்ணிச்சு. மிகப்பெரிய வெற்றி. எத்தனை பேர் பார்த்துட்டீங்க, உங்க எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் பவன் கல்யாண் அவர்களோட ஓஜி திரைப்படம் நேற்று 18வது நாள் ஆந்திரா தெலுங்கானால 1,55,00,000, உலகம் முழுக்க 1,95,00,000. 197 கோடியே 90,00,000 ஆந்திரா தெலுங்கானாலே, 300 கோடியே 41,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 250 கோடி பட்ஜெட். அப்புறம் தனுஷ் அவர்களோட இட்லி கடை திரைப்படம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை 12வது நாள் தமிழ்நாட்டுல 2 கோடியே 5,00,000, உலகம் முழுக்க 2 கோடியே 77,00,000. டோட்டலா 47 கோடியே 21,00,000 தமிழ்நாட்டிலும், 69 கோடியே 20,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. இப்போதைக்கு இந்த படம் தமிழ்நாடா இருக்கட்டும் இல்ல மற்ற ஸ்டேட்ஸா இருக்கட்டும், எல்லா இடத்துலயுமே ஆக்சுவலா பெரிய பர்ஃபார்மன்ஸ் தேவைப்படுது. ஓவர்சீஸ்ல மட்டும் இந்த படம் பிரேக் ஈவன் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இல்லை அப்படின்னாலுமே கண்டிப்பா வசூல் தேவைப்படுது. அப்புறம் காந்தாரா சாப்டர் 1 இந்த படத்தோட நேத்து 11வது நாள் வசூல் கர்நாடகால 16 கோடியே 25,00,000, ஆந்திரா தெலுங்கானால 5 கோடியே 95,00,000, தமிழ்நாட்டுல 6 கோடியே 40,00,000, கேரளால 4 கோடியே 10,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 15 கோடியே 50,00,000, ஓவர்சீஸ்ல 5 கோடியே 25,00,000, உலகம் முழுக்க 53 கோடியே 45,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. நேத்து 11வது நாள் 2 நாளுமே 50 கோடிக்கு மேல வசூல் பண்ணியிருக்கு, சாட்டர்டே சண்டே. ஸோ டோட்டலா 170 கோடியே 39,00,000 கர்நாடகாலையும், ஆந்திரா தெலுங்கானால 89 கோடியே 34,00,000, தமிழ்நாட்டுல 50 கோடியே கடந்திருக்கு. ஸோ 50 கோடியே 7,00,000, கேரளால 43 கோடியே 4,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 169 கோடியே 36,00,000, ஓவர்சீஸ்ல 90 கோடியே 10,00,000, உலகம் முழுக்க 612 கோடியே 30,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 125 கோடி பட்ஜெட். வசூல் ரீதியா அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு இருக்கு. இப்போ சொல்லுங்க, இந்த படம் லைஃப் டைம் கலெக்ஷன் 750 வருமா, 800 வருமா, இல்ல 850 இல்ல 1000 கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா அதை கமெண்ட்ல போடுங்க. உங்களோட ப்ரெடிக்ஷன் யாரு வந்து கடைசியா மேட்ச் ஆகுதுன்னு பார்ப்போம்.
அப்புறம் இதுவரையும் இந்த 2025ல வந்த கன்னடாலேயே அதிக வசூல் பண்ண டாப் 5 திரைப்படங்கள். அதுல 5வது இடத்த பிடிச்சிருக்க படம் வந்து மாதேவா அப்படிங்கிற படம் 7,50,00,000. எக்கா அப்படிங்கிற படம் 12 கோடி, இதுதான் 4வது இடத்த பிடிச்சிருக்கு. சூ ஃப்ரம் சோ 122 கோடி வசூல் பண்ணி இந்த லிஸ்ட்ல 3வது இடத்த பிடிச்சிருக்கு. பாருங்க 4வது இடத்துக்கும் 3வது இடத்துக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ்னு. அப்புறம் 2வது இடத்த பிடிச்சிருக்க படம் மகாவதார் நரசிம்மா, இந்த படம் 326 கோடி. அப்புறம் காந்தாரா சாப்டர் 1 610 கோடி, 612 கோடி கிட்ட வசூல் பண்ணி இந்த லிஸ்ட்ல முதல் இடத்தை பிடிச்சிருக்கு. இதுதான் கன்னடா சினிமாவோட 2025 டாப் 5 திரைப்படங்கள். அப்புறம் ஸ்டார்டிங்ல நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், உங்களுக்கு தெரிஞ்ச சிறந்த காதல் திரைப்படம் ஏதாவது, எந்த லாங்குவேஜா இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கறத கேட்டிருந்தேன். உங்களுக்கு பிடிச்ச படம் நீங்க பார்த்து வியந்த படத்தை போட்டிருப்பீங்க. ஆனா உண்மையாவே எல்லாராலையும் அப்படிப்பட்ட ஒரு படமா பேசப்பட்டது தான் ஏக் துஜே கேலியே. 1981ஆம் ஆண்டு ஹிந்தியில வந்த படம். அதாவது கே பாலச்சந்தர் அவர்களோட இயக்கத்துல கமலஹாசன் அவர்களோட நடிப்புல வந்த படம். உலகநாயகன் அவர் சொல்லக்கூடாதுன்ட்டாரு, ஆனா நம்ம சொல்லுவோம். உலகநாயகன் அவர்களோட நடிப்புல வந்த படம். இதுதான் கமல் சாருக்கு முதல் ஹிந்தி திரைப்படம். முதல் படத்திலேயே அப்படியே மொத்த இண்டஸ்ட்ரியும் திரும்பி பார்க்க வச்ச அளவுக்கு ஒரு படம் இது. கமல் சார் மட்டும் ஹிந்தி சினிமாவுக்கு முதலா போகல, கூடவே எஸ்பிபி சாரையும் சேர்த்து கூட்டு போனாரு. எஸ்பிபி சார் அவர்களோட முதல் ஹிந்தி திரைப்படம் இந்த படம் தான். அதுல தேரே மேரே பீச் மேன், ஐயோ எப்படிப்பட்ட பாட்டுங்க, பட்டி தொட்டியெல்லாம் ஹிட் ஆச்சு. ஹிந்தியில மட்டும் கிடையாது, இங்க கூட எல்லாரும் கேட்டு ரசிச்சாங்க. அப்படிப்பட்ட பாட்டு ஹிந்திலே இந்த படம் சென்னையில பல நாட்கள் ஓடிச்சு. இந்த படம் தமிழ்ல டப்பிங்லாம் பண்ணல, ஹிந்தி லாங்குவேஜ்ல இங்க தமிழ்நாட்டுல பெரிய அளவுல கொண்டாடப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். நீங்க எத்தனை பேர் அந்த டைம்ல இந்த படத்தை தியேட்டர்ல போய் பார்த்திருக்கீங்க, இல்ல அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ரீ ரிலீஸ்லயோ இதுலயோ தியேட்டர்ல போய் பார்த்திருந்தீங்கன்னா அதை கமெண்ட்ல போடுங்க. அந்த டைம்ல எல்லாம் ஒரு விஷயம் ஒண்ணு பேசுவாங்க, என்னன்னா ஏதாவது ரொம்ப ஒருத்தன் பயங்கரமா அப்படியே உருகி காதலிச்சான் அப்படின்னா, ஆமா இவர் பெரிய ஏக் துஜே கேலியே கமல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கிட்டத்தட்ட அந்த லவ்க்கு பெஞ்ச் மார்க்கு மாதிரி தான் அதை பேசுவாங்க. அந்த மாதிரிதான் இந்த படத்தையும் பார்த்தாங்க. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் ஒரு அன்எக்ஸ்பெக்டடு. கிட்டத்தட்ட அது நான் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இந்த படத்தை தியேட்டர்ல பார்த்து அந்த கிளைமேக்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் மக்களால எந்திரிச்சு வர மனசே இல்லையாம். அப்படிப்பட்ட ஒரு கிளைமேக்ஸ், அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தை நீங்க ஓடிடிலயோ இல்ல யூடியூப்லயோ இல்ல தியேட்டர் வெர்ஷன்ல எதுல பார்த்திருந்தாலும் சொல்லுங்க, எத்தனை முறை பார்த்திருக்கீங்க, உங்க எத்தனை பேருக்கு இந்த படம் ஃபேவரட்னு சொல்லுங்க. இப்போ வசூல பார்ப்போம். ஆக்சுவலா இந்த படத்தோட பட்ஜெட் அப்ராக்சிமேட்டா 55 லட்சம். 10 கோடிக்கு மேல வசூல் பண்ணி மொத்த இண்டஸ்ட்ரியுமே திரும்பி பார்க்க வச்ச ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். 5 கோடிக்கு மேல ஷேர் வந்து ஆல் டைம் பிளாக் பஸ்டரா அமைஞ்சது. கிட்டத்தட்ட அந்த சமயத்துல இருந்த மத்த லீட்ல இருக்கக்கூடிய ஹிந்தி ஹீரோஸ் எல்லாருமே ரியலா பயந்துட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இதை நிறைய இன்டர்வியூஸ்ல அந்த படத்தை சம்பந்தப்பட்டவங்க, கமலுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க எல்லாம் நிறைய பேர் பேசியிருப்பாங்க. அதை நீங்க நிறைய இன்டர்வியூஸ்ல பார்த்திருப்பீங்க. இந்த படம் உங்க எத்தனை பேர் ஃபேவரட் அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப், ரஹ்மான்.